வணக்கம். கடுமையான உடற்பயிற்சி செய்கிறதுனால ஆண்மை குறைவு வருமா? பொதுவாக உடற்பயிற்சி ஆண்மையை அதிகரிக்கும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது உடலில் ஹார்மோன் மற்றும் பல மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் இப்போ பிடி உஷா மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மாதவிலக்கு வர்றதுலேருந்து குழந்தை பேர் வரைக்கும் கொஞ்சம் குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஒரு நாளைக்கு பல மணி நேரங்கள் உடற்பயிற்சியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க உடல் அமைப்பு எல்லாமே ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறும். அதனால் கெடுதல் இல்லை, பட் டெம்பரவரியாக இர்ரெகுலர் மென்சஸ், கருத்தரிக்கிறதுல கொஞ்சம் தள்ளி போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஆண்களுக்கும் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே செய்யும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ஹார்மோன் மாற்றங்கள் பல்வேறு வரலாம். மற்றபடி யாரும் ஒரு சாதாரண மனிதர்கள் 4 மணி நேரத்துக்கு மேலெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. இதில் பெரிய மாற்றங்கள் வராது. எப்போ வரும் அப்படின்னா, இவங்க ஜிம்மில் ஜாயின் பண்ணிவிட்டு பாடியை நல்லா மசில் ஏற்றணும்னு இவங்க நினைக்கும்போது அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் போன்ற மருந்துகள் இன்ஜெக்ஷனாக எடுத்துக்கிறாங்க, இல்லை வாய் வழியாக மாத்திரைகளாக எடுக்கிறாங்க. அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் இந்த மருந்துகள் கண்டிப்பாக பிரச்சனையை உண்டு பண்ணும். விந்தணுக்கள் உற்பத்தி, ஆண்மை குறைவெல்லாம் உண்டு பண்ணலாம். அதனால் இந்த மாதிரியான மருந்துகள் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி டெஸ்டோஸ்டிரான் போன்ற தேவையில்லாமல் எடுத்துக்குவாங்க. ஆணழகன் போட்டிக்கு போகிறவங்க ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது, டெஸ்டோஸ்டிரான் எடுக்கிறதெல்லாம் இயல்பாக செய்கிறாங்க, நல்லதுன்னு சொல்லி அங்கே கோச் ஜிம்லேயே அதெல்லாம் கொடுக்குறாங்க. அது நல்லதில்லை. இன்கேஸ் நீங்கள் வே ப்ரோட்டீன் எடுத்திங்கன்னா லேபிள் போட்டு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண வே ப்ரோட்டீன் எடுங்க. லேபிள் இல்லாத அந்த ஜிம்மிலிருந்து கொடுக்கக்கூடிய லேபிள் இல்லாத ப்ரோட்டீன் எடுக்காதீங்க, அதில் ஸ்டீராய்ட்ஸ் இருக்கலாம். அதனால் 4 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுறது வரைக்கும் எந்த விதமான மாற்றங்களோ தீங்கோ இல்லை. நல்லது, உடற்பயிற்சி ஆண்மைக்கு நல்லது, உடலுக்கு நல்லது, நீண்ட நாள் வாழ்கிறதுக்கும் அது, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அது நல்லது, இளமையாக இருக்கிறதுக்கும் அது நல்லது. அதனால் உடற்பயிற்சி நல்லது. ஆனால் உடற்பயிற்சியை தாண்டி தேவையற்ற ஊசிகள், மருந்துகள் சாப்பிட்றது ஆபத்தானவை, தவிர்க்க வேண்டும். நன்றி.